மக்களே, நம்மளுக்கு ரொம்ப நாள் ஆசை ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு நம்ம கடலில் போய் குளிச்சுட்டு சாமி சூப்பராக கும்பிட்டு உள்ளே வந்து நம்ம அந்த நல்ல தண்ணியில் வந்துட்டு ஒரு 23, 24 வாளியில் தண்ணி ஊற்றுவாங்களேங்க. நம்ம அது வந்து நம்ம குளிச்சுட்டு வரப்போகிறோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆனால் அங்கே வந்து செல்ஃபோன் வந்து நாட் அலோடு. இங்கே வந்து கோயிலில் வீடியோ எடுக்க முடியாது. நம்ம வெளியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். பாருங்கள் எவ்வளோ கூட்டம்ன்ட்டு. காலையில் வந்து 11:30 தான் ஆகுது. அப்போயும் சரியான கூட்டமாக இருக்குங்க. நீங்கள் வர்றவங்க வந்து கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. கோயில் வந்து காலையில் வந்துட்டு 10 மணிலேருந்து 1 மணி முடியும் கோயில் வந்து ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் சாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் 4 மணிக்கு தான் ஓப்பனு. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுங்க. சாமி சீக்கிரம் கும்பிட்டு நீங்கள் சீக்கிரம் வெளியே போயிடலாம். அப்படி இந்த கோபுரத்தை பார்த்து இங்கே கும்பிட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா தான் நடக்கும். நம்மளும் நல்லாவும் இருப்போம். நல்லா சூப்பராகவும் இருப்போம். இப்போ நம்ம எங்கே நோக்கி போயிட்டுருக்கோம்? இப்போ கடல் நோக்கி போயிட்டுருக்கோம். கடல் நோக்கி போகிற வழியை வந்துட்டு நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஒரு கோயில் மாதிரி இருக்கும். அதை தாண்டி தான் இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் அங்கே ஒரு கொடி மாதிரி இருக்குது பாருங்கள். அதாங்க நம்ம ராமேஸ்வரம் இது என்ன சொல்கிறது பீச்சு. இங்கே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பரிகாரம் பண்ணிக்கலாம். சாமி கும்பிட்றது, பெரியவங்க நினச்சதை சாமி கும்பிட்றது, கல்யாணமாகவங்க வந்துட்டு நீங்கள் கல்யாணமாக சாமி கும்பிட்டுக்கிறது, நீங்கள் வந்துட்டு நல்லா சுறுசுறுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹோமம்லாம் பண்ணிக்கலாம். இங்கே ஆளுங்க இருக்காங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸில் வந்து 600 ஆரம்பிக்கிறாங்க. 50,000 அப்படி போகும்னு சொன்னாங்க. நம்ம சின்னதாக வந்துட்டு ஹோமம் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் நான் இப்போ போக போக நான் அப்படி சொல்கிறேன் பாருங்கள். நம்ம கடல் வந்தாச்சு. இங்கே வந்துட்டு சில பரிகாரம் பண்ணிவிட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஃபுல்லாக வந்து உட்காந்துட்ருப்பாங்க ஐயருங்க. ஒரு 4-5 ஐயருங்க உட்காந்துட்ருப்பாங்க. ஒவ்வொருத்தையும் வந்து ஒவ்வொரு ரேட்டு சொல்லுவாங்க. சிலவங்க ஜாஸ்தி சொல்லுவாங்க, சிலவங்க கம்மியாக சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்து கவனமாக வந்துட்டு ஒரு 2-3 பேர்த்துக்கிட்ட கேட்டு நீங்கள் உட்காருங்க. எந்த பரிகாரம் செஞ்சாலும் 10 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சுருவாங்க. இவங்க ப்ரொசீஜர் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இவங்க போய் குளிச்சுட்டு வர சொல்லிடுவாங்க. ஈரத்தண்ணியோட குளிச்சுட்டு வந்துட்டு உட்காந்துட்டு தான் அவங்க பரிகாரம் பண்ண சொல்லுவாங்க. நம்ம காசு வந்து கொடுத்துடணும். ஜிபே அவ்வளோக்கா எல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. ஒன்லி காசு தாங்க. கடல் வந்து நம்ம சூப்பராக முங்கி குளிச்சிட்ருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து வீடியோ எடுக்கிறவங்க வந்து வீடியோ எடுத்துக்கிறாங்க. கடலே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. ராமேஸ்வரம் கடத்தில் வந்து குளிங்க. உங்களுக்கு பாவம்லாம் கன்ஃபார்மாக தீரும். அப்படியே இந்த எதோ பரிகாரம் பண்ணிட்டு போங்க. ரொம்ப நல்லா தான் நடக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் போங்க. ரொம்ப நாள் வந்து யாராலும் போக முடியாது. பஸ்ஸில் போகலாம், ட்ரெயினில் போகலாம். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து தாங்க போனோம் ராமேஸ்வரத்துக்கு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக நாங்கள் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். இங்கெல்லாம் இதெல்லாம் இருக்கும், கோமாதாலாம் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் வாழைப்பழம் ஏதோ ஃப்ரூட்ஸு ஏதோ வாங்கி கொடுத்தா அது ரொம்ப விசேஷங்க. ரொம்ப நல்லதே நடக்கும். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். கடலில் வந்துட்டு அந்த அழுக்கு துணிலாம் போடாமல் வந்துடுங்க. கொஞ்சம் நீட்டாக இருக்கும். சுத்தமாக இருந்தால் நம்ம நீட்டாக குளிச்சு நீட்டாக வந்துடலாம். இப்போ வந்து இங்கெல்லாம் திருடங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க. சேஃப்டியாக இருந்துக்கோங்க. ஐயர் வந்து சூப்பராக பரிகாரம் பண்ணுவார். அந்த ஐயர் நல்லா நீட்டாக பொறுமையாக பார்த்து எல்லாத்துக்கிட்ட வந்து அது பண்ணுங்கள் இது பண்ணுங்க சொல்லிவிட்டு ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க, பரிகாரம் பண்ணுங்கள், எல்லாம் நல்லதே நடக்கும். அப்படி நம்ம வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு பண்ணுங்கள். இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். நீங்கள் அப்படியே ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் ஒரு நிமிஷம் என்னென்ன நடந்துச்சு, நாங்கள் எங்கெங்கே போனோம்லாம் அடுத்த வீடியோ நான் சொல்கிறேங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Gracias.